ரைடர்ஸ்க்குலாம் எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? ஸ்கூல் காலேஜ்லலாம் நான் ஒருத்த மதிச்சிருப்பான். என் கூட படிக்கிற பொண்ணுங்களுக்குலாம் எவ்வளவு ப்ரொபோசல்ஸ் வரும். என்னெல்லாம் எவனும் மதிக்க கூட மாட்டான். ஆனா இப்போ எப்படி மதிக்கிறாங்க. ஒவ்வொரு லைக்கும் வரும்போது எனக்கு எப்படி தெரியுமாப்பா இருக்கு. ஒவ்வொரு கமெண்ட் தமிழ் செல்ஃபி சூப்பர், தமிழ் செல்ஃபி கலக்குறீங்கன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி தெரியுமாப்பா இருக்கு. எப்படிமா இருக்கு? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுப்பா. என்னாச்சுமா? போன மறந்து விட்டுட்டேன்ப்பா. ஒரு நொடி தானமா அலைபேசி உன் கையில இல்ல? பா இது என் கையில இல்லனா என் உயிரே போயிடும்பா. என்ன வார்த்தமா பேசுற? டேய் கேக்கு வாங்கடா வாங்கடா வாங்கடா. கேக்கு வந்தாச்சு, கேக்கு வந்தாச்சு. தம்பி முருகா, ஒரு இளநீ விட்டு. ஏ திவ்யா உனக்கு தான் ப்ரௌனி. ஓகே சோ நம்ம தொடர்ந்து 20 வாரம் கேக் கொடுத்து முடிச்சாச்சு. ஏய் காது கேக்கலையா? ஒரிஞ்சு குலர் போட்டு கொடுக்குற. நேத்து நான் கமெண்ட் செக்ஷன் பார்த்தேன். நான் பப்ளிசிட்டிக்காக தான் இதெல்லாம் பண்றேன் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆமா பப்ளிசிட்டி தான். ஏன்னா யாருக்குமே உதவாத சிம்பிளிசிட்டியோட 4 பேருக்கு உதவுற பப்ளிசிட்டி எவ்வளவோ வேணும். உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த என் பொண்ணு இந்த கைகள்ல தூக்கிட்டு மருத்துவமனைக்கு ஓடுனேன். அந்த வழி தெரியாம எத்தனை பேர் புகைப்படம் எடுத்தான், எத்தனை பேர் அதை கேலி சித்திரமா மாத்தணும், எத்தனை பேர் அதுக்கு விருப்பம் தெரிவிச்சா. உயிர் காக்கும் உறுதி ஓட்டுநருக்கு கூப்பிட்டேன். அவன் ஏண்டி கிராஸ் விளையாடிக்கிட்டு இருந்தான். அம்மா தமிழ் செல்வி, அம்மா போல இருந்தா உயிரோட இருப்பேன்னு சொன்னியம்மா.